வித்தியாசமான ஒரு காலநிலை நிலவக்கூடிய சீசன். வின்டர் மற்றும் சம்மர் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு மித வெப்பநிலை, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசன் அப்படின்றது பனிப்பொழிவோட காணப்படக்கூடியது. பொதுவாகவே இது வந்து டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை 3 மாதங்களுக்கு இந்த வின்டர் சீசன் அப்படின்றது நம்ம ஊரில் தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே. இந்த முறையும் அப்படிதான். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 2024 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மழைப்பொழிவு, கொஞ்சம் மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால அந்த பனிப்பொழிவு தாக்கம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா எப்போயும் மழை பெய்தால் பனி வந்து குறையும். அந்த வகையில் டிசம்பர் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயரில் கொடைக்கானலில் எந்த மாதிரியான ஒரு பனிப்பொழிவு ஏற்படவில்லை. ஆகையால் அது அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவாமல் போச்சு. இப்போது ஜனவரியில் மழைப்பொழிவு நின்ற பின்னாடி மீண்டும் அந்த பனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் அதோட டெம்பரேச்சர் வந்து 6 to 8 அப்படின்ற அளவில் இருக்கிறதுனால, குறிப்பாக சொல்லணும்னா ஏரிக்கரை ஓரங்களில் பசும் புல்வெளி தொடர்கள் எல்லாம் பனி படர்வு ஏற்படுறத பார்க்க முடிந்தது. பனிப்பொழிவுன்றது மற்ற காஷ்மீர் போன்ற பகுதிகள் போல் இல்லாமல் இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும். பாலைவனம் போல் அப்படின்னு சொல்லலாம். பாலைவனத்தோட காலநிலை எப்படி இருக்கும்? பகலில் கடுமையான ஒரு வெயிலாகவும் இரவில் கடுமையான ஒரு பனியாகவும் இருக்கும். இது பாலை நிலத்தோட தகவமைப்பு. ஸோ கொடைக்கானலில் வந்து காஷ்மீர் மாதிரி பொழுதன்னைக்கும் பனித்தூரல் சாரல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பகல் பார்த்தீங்கன்னா, இன்றைய பகல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகப்படியான வெயில் இருக்கும். மாலை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி நள்ளிரவு அது வந்து ஒரு ட்ராப் ஆகி ஒரு 10 டிகிரி கீழே போயிட்டே இருக்கும். அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வரக்கூடியவங்க பொழுதுனைக்கும் அந்த பனி என்ஜாய் பண்ணிடலான்னு நினைக்க முடியாது. பகலில் அதிகப்படியான வெயிலும், இரவில் வந்து ஒரு குளிர், கொஞ்சம் ஊசி குத்துன மாதிரி ஒரு குளிர், பனி பொழிவு இருக்காது. அதோட தாக்கத்தை நம்ம உடல் உணர முடியும். அதிகாலை வேலை 5 மணி 6 மணி போல் அந்த ஃப்ரோசன் அப்படி அந்த லெவலுக்கு போகும். அந்த 5-6 டிகிரி இருந்தாலுமே அது வந்து புல்வெளி தொடர்கள்லையும் மரங்கள்லையும் நிறுத்தக்கூடிய வாகனங்கள்லையும் ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் இந்த கொடைக்கானலோட கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த பொங்கல் கிட்டத்தட்ட ஒரு தொடர் விடுமுறை ஒரு 6 நாட்கள் கிடைக்கிது. ஸோ இதுக்குன்னு சொல்லி தனித்துவமான நம்முடைய கொடைக்கானலுக்கு வரக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். ஆகவே வரக்கூடிய நண்பர்களை வரவேற்கிறோம். மேலும் அந்த வின்டர் கிளாத்ஸ் எடுத்துக்கங்க. உங்களுடைய ஹோட்டல் புக்கிங், ரூம் புக்கிங், பிளானிங், டூர் பிளானிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் வந்து பிளாஸ்டிக் 5 லிட்டர் கீழே உள்ள தண்ணி பாட்டில்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதை வந்து தண்ணிக்கு மாற்று ஏற்பாடாக மற்ற ஒரு பெட் ஜார்ஸ்லேயோ ஃப்ளாஸ்க் டைப்லேயோ எடுத்துக்கலாம். வின்டர் சீசனில் வர பெரியவங்களுக்கு தேவையான மாத்திரைகள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. குறிப்பாக கொடைமலைக்கு வரும்போது பொறுமையும் நிதானமாக வந்து செல்ல வேண்டும். இது மற்ற பிரதேசங்கள் போல் இல்லாமல் கொடை வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ். சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. மேலும் இந்த போக்குவரத்து வழித்தட மாற்றமாகப்பட்டது. கொடைமலையை பொறுத்தளவுக்கு ஒன்வே இப்போ மாற்றிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து நீங்கள் மற்ற பகுதிக்கு செல்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடைக்கானல் ஏரி உள்ளே நுழைஞ்சதுமே ஏரியிலிருந்து பேருந்து நிலையம், பேருந்து நிலையத்தின் வழியாக கோக்கர்ஸ் வாக்,
பசுமை பள்ளத்தாக்கு, இது போன்ற குணா குகை, பில்லர் ஆர்க்ஸ், பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த ரூட் மேப்பையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கூகுள் மேப் அப்படின்றது கொஞ்சம் இங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆகவே அங்கங்கே விசாரித்து செல்லலாம். வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி நண்பர்களே.